நண்பர்களே, உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அதை விட முடியாம தவிக்கிறீங்களா? அப்படின்னா அதிலிருந்து வெளியே வந்தாதான் உங்க வாழ்க்கை உண்மையிலேயே சரியாக ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வந்தா, கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம யாரும் கேட்க மாட்டோம். ஆனா ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு உடனே கேட்க ஆரம்பிச்சிருவோம். அந்த நேரத்துல நமக்கு தோன்றும் உணர்வு என்ன தெரியுமா? இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா உண்மை அதில்ல. பல நேரத்துல வலிதான் நமக்கு உண்மையான பாதையை காட்டும். யார் உண்மையானவங்க? இனிமே நமக்கு எது முக்கியம்? அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வாழ்க்கை நமக்கு அனுப்புற ஆசிரியன்தான் கஷ்டம். பழைய காயங்களையும் ஏமாற்றங்களையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நம்ம மனசுல சந்தோஷங்களுக்கு இடமில்லாம மாத்திட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த பாரத்தை நாம இறக்கி வைக்க போறோம். எப்படி தெரியுமா? அதற்கான விளக்கத்தை இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். நாம ஏன் கடந்த காலத்தை விட மறுக்கிறோம்? ஒரு நாள் 2 துறவிகள் ஒரு ஆற்றை கடக்க காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே ஒரு பெண் ஆற்றை கடக்க முடியாமல் கவலையுடன் நின்று கொண்டிருந்தாள். உடனே அந்த மூத்த துறவி அவளை தன் தோளில் சுமந்து கொண்டு ஆற்றின் மறுபக்கத்தில் இறக்கிவிட்டார். அதன் பிறகு அவர்கள் இன்னும் பல மைல்கள் நடக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அந்த இளைய துறவி அமைதியாக இருக்க முடியாமல் இறுதியில் இப்படி கேட்டார், குருவே, நாம் பெண்களை தொடக்கூடாது என்பது விதி இல்லையா? அப்படியிருந்தும் நீங்கள் ஏன் அவளை தூக்கிச் சென்றீர்கள் என்று. அதற்கு அந்த மூத்த துறவி சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, நான் அந்த பெண்ணை ஆற்றின் ஓரத்திலேயே இறக்கிவிட்டேன். ஆனால் நீதான் இன்னும் அவளை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கிறாய். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் இதேதான் நடக்குது. சில சம்பவங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கோம். ஆனா நாம இன்னும் அதை நம் மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருக்கோம். இப்போ சுமைகளின் உண்மையான பாரம் என்னன்னு பார்க்கலாம். எப்போதும் சுகமாக வாழ்ந்த மனிதன் ஒரு சிறிய கவலையிலேயே உடைந்து விடுவான். ஆனால் எப்போதும் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த ஒருவனின் மனம் அவ்வளவு இலகுவாக உடையாது. ஏன்னா கஷ்டம் அவனை உள்ளிருந்து பலமாக்கிவிடும். இப்போது ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். உங்களிடம் ஒரு பை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். யாராவது உங்களை திட்டினால் அந்த பையில் ஒரு கல்லை போடுகிறீர்கள். யாராவது உங்களை ஏமாற்றினால் இன்னும் ஒரு பெரிய கல்லை போடுகிறீர்கள். இப்படி ஒவ்வொரு காயமும் அந்த பையில் சேர்ந்து கொண்டே போகிறது. இப்போது சொல்லுங்கள், அந்த பையை சுமந்து கொண்டு உங்களால் வேகமாக ஓட முடியுமா? முடியாதல்லவா? வாழ்க்கையும் அதே மாதிரிதான். மனதில் நிறைய காயங்களையும் கோபங்களையும் ஏமாற்றங்களையும் சுமந்து கொண்டால் நாம் முன்னேற முடியாது. அதனால் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி அல்ல. அது உங்கள் மனதில் இருக்கும் பாரங்களை ஒவ்வொன்றாக கீழே இறக்கி வைக்கும் ஒரு வாய்ப்பு. இதை புரிந்து கொண்டால் இப்போது உங்களிடம் இருக்கும் வெறும் கைகளின் வலிமை என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு கஷ்டம் வந்தால் நிச்சயமாக அதோடு சேர்ந்து ஒரு வாய்ப்பும் வரும். ஆனால் பல நேரங்களில் அந்த வாய்ப்பை கவனிக்காமல் அந்த கவலைகளை நினைத்து அங்கேயே நின்று விடுகிறோம். சில தோல்விகளும் கஷ்டங்களும் மற்றவர்களை விட நம்மை அதிகமாகவே பாதிக்கும். அது உண்மைதான். ஆனால் அதிலிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். கடவுள் அல்லது இயற்கை உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் உங்கள் கைகள் ஏற்கனவே பழைய குப்பைகளால் நிறைந்திருந்தால் அந்த புதிய வாய்ப்பை அவர் எங்கே வைக்க முடியும்? இப்போது புரிகிறதா? விட்டு விடுதல் என்பது எதையாவது இழப்பது அல்ல, எதற்கும் அடிமையாகாமல் இருப்பதுதான். காதல் தோல்வியா? அதை ஒரு பாடமாக பாருங்கள். வேலை இழப்பா? அதை ஒரு புதிய வாய்ப்பின் ஆரம்பமாக பாருங்கள். நட்பு பிரிவா? அதை உங்களை நீங்களே கண்டறியும் நேரமாக பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் முன்னேறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். கடந்த காலத்தை மனதில் சுமந்து கொண்டு வாழ்வதற்கு பதிலாக அதை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதுதான். கடைசியாக உங்களுக்கான உறுதிமொழி இதுதான். இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். உங்களை வருத்திக் கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயத்தை நினைத்து, இது முடிந்துவிட்டது, நான் இதிலிருந்து விடுபடுகிறேன் என்று உங்களுக்குள்ளே சொல்லுங்கள். முடிந்து போன அத்தியாயத்தை மீண்டும் மீண்டும் வாசித்துக் கொண்டிருந்தால் அடுத்த பக்கத்தை புரட்ட முடியாது. உங்கள் வாழ்க்கை புத்தகம் இன்னும் முடிந்து போகவில்லை. பேனா எனும் வாய்ப்பை உங்கள் கையில் எடுங்கள். ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுங்கள். துணிச்சலாக விட்டுவிடுங்கள். வாழ்க்கை உங்களுக்காக இன்னும் அழகான திட்டங்களை வைத்திருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மாற்றம் ஒரே நாளில் வராது.
ஆனால் ஒரு முடிவிலிருந்து ஆரம்பிக்கும். மாற்றம் உங்களிடமிருந்தே ஆரம்பமாகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்ன என்பதை கமெண்டில் பகிருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு சிறிதளவு மன அமைதியை கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற புத்தா விஸ்டம் மற்றும் லைஃப் லெசன்ஸ் வீடியோக்களை பார்க்க நமது ஜர்னி டு பாசிட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.